ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இதோட மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். திப்பிலி செடி பிப்பர் லாங்கம் அப்படின்றது இதோட தாவரவியல் பெயர். லாங் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெற்றிலை கொடி மாதிரி படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. பார்க்கறதுக்கு வெற்றிலை மாதிரி தான் இருக்கும். இதோட இலைகள் கூட பூ மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக இந்த மாதிரி மொட்டுக்கள் மாதிரி இருக்கும். இதுதான் காஞ்சி நமக்கு கருப்பு கலரில் நாட்டு மருந்து கடையில் திப்பிலின்னு விற்பாங்க. அரிசி திப்பிலி, யானை திப்பிலின்னு 2 வகை இருக்குது. இதில் மூச்சு திணறல், ஆஸ்துமா, நெஞ்சக சளி போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம திப்பிலியை நல்லா பொடி பண்ணிட்டு அதை தேனோட குழச்சி ஒரு 6 மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நெஞ்சக சளி கரைந்து வெளியில் வரும். அதோட கூட மூச்சு இறைப்பு உடனே கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேருக்கு மூச்சு வாங்கும் பொழுது உடனடியாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது சுக்கு, மிளகு, திப்பிலி இவை 3ஐயும் இடித்து நீரில் இட்டு கொதிக்க வச்சு தேன் சேர்த்து நம்ம குடித்தோம்னா இம்மீடியட்டாக நமக்கு மூச்சு வாங்கிறது கண்ட்ரோல் ஆகும். திப்பிலி பொடியை சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் எடுத்து தேனில் குழச்சி கொடுத்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட சளி ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிடுங்க. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாங்க, ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்க வேணாம். இது ரொம்ப சூடு ஏற்படுத்தும். பெரியவங்களாம் இந்த பொடியை பார்த்தீங்கன்னா 5 கிராம் தாங்க எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இது அதிக உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுனால கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட வேண்டாங்க. ஆனால் அதுக்கு மாறாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். 1/2 ஸ்பூன் திப்பிலி பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னமும் தொடர்ந்து ஒரு 30 நாள் காலை உணவுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரணுங்க. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், செரிமான பிரச்சனை தீரும், ஈரல் சுத்தமாகுங்க, சுவாச பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகும். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.